பிரியமான தேவ ஜனங்களே, இந்த நேரத்திலும் கூட உங்களை இந்த வார்த்தையின் பிரகாரமாய் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஒரு வார்த்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகிறேன். அதை உங்களிடத்தில் நான் சொல்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வார்த்தையினுடைய பேஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த ஒரு வார்த்தை சிம்பிளா இருக்கும் கேட்கும் போது, பட் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அது எவ்வளவு பெரிய பாடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிலைத்து நிற்கிறது என்பது இன்னைக்கு கிறிஸ்துவத்துல அது முடியாததாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த உடனே எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க வேண்டும், நாம் விரும்புகிறதை ஆண்டவர் செய்யணும், நம்ம ஆசைகளை கர்த்தர் நிறைவேற்றணும், நம்ம என்ன ஜெபத்துல கேட்டோமோ அதெல்லாம் கிடைச்சிடணும்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவரை யூஸ் பண்றாங்க. அது தப்பு. ஃபர்ஸ்ட் நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம் வர வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியாய் நடக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய எதிர்காலத்துக்காக, பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக, உயர்வுக்காக, விடுதலைக்காக தேவனிடத்தில் வர விரும்புகிறார்களே தவிர சத்திய வாழ்க்கையில வாழ்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் சில காரியங்கள் அவங்க விரும்புற மாதிரி நடக்கலன்னா தேவனை மறந்துடுறாங்க, சமூகத்தை மறந்துடுறாங்க, ஜெபிக்கிறத மறந்துடுறாங்க. அநேக உலக கவலைகள் அவர்கள் நினைத்த மாதிரி மாறலை. எதுவுமே தப்பு. அது அவங்க மேலதானே தவிர ஆண்டவர் மேல இல்லை. தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் எப்பாவது கெட்டது செய்கிற தேவன் அவர், நன்மையை செய்கிற தேவன் அவர். இந்த மாதிரி வாழறவங்க அவரை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம், அல்லது இன்னும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவங்க நிலைச்சு நிற்காதவர்களா இருக்கிறார்கள் என்று அர்த்தம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அது ஒரு கடினமான பாதை. இந்த பாதையை கடப்பதற்கு, லேசா கடப்பதற்கு ஃபார்முலா தேவைப்படுது. ஏன் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேருக்கு கடினமா இருக்குது தெரியுமா? வசனத்தின் பேஸ்ல அவங்க நடக்கிறது இல்ல. வசனத்தின் பேஸ்ல நடந்தா இது ரொம்ப லகுவான ஒரு லைஃப். ஏன்னா ஆல்ரெடி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பின்பற்றி நடந்தாவே போதும், ரொம்ப சிம்பிளா போயிடலாம். ஆனா இவங்க சுய விருப்பத்தின்படி வாழ்ந்து இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அவங்க இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ரொம்ப கடினமான ப்ராசஸா நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கு முதல் அனுபவம் அவரில் நிலைத்திருக்கிற நிலையுள்ள ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். உலக கவலையினாலும் உலக போராட்டங்களினாலும் நாம் சிக்குண்டு உலகத்தை தேடி, உலக மனிதர்களை தேடி உயர்வை தேடுவதற்காக ஓடிக்கொண்டிருப்போம். அந்த ஓட்டம் ஒரு நாளும் முடிவே ஆகாது. அவர்கள் ஓடுற ஓட்டம் ஒரு நாளும் முடிவுக்கே வராது. சமாதானமே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. அவங்க எதை நம்பி ஓடினாங்களோ அதுல ஒரு வெற்றியே இருக்காது. கடைசி வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்கணும். ஓடி 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 இழைச்சு போய், களைச்சு போய், தோல்வி அடைந்து கடைசியில திரும்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை நம்புவாங்க. அதுவல்ல. ஒரு முறை நிலைத்து நிற்க கர்த்தர் நம்மளை அழைத்தால் முடிவு வரையும் நிலைத்து நின்று தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். May God bless you. Amen.